பாட்டியா இருந்தாலும் சரி, எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, ஏதாவது ஒரு நாள் விரதம் எடுக்கணும், சாமிக்காக அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா லீடர்ஸ். அது சாமிக்காக அப்படிங்கிறது இல்ல. ஏன்னா நம்ம இவ்ளோ நாளா டெய்லி நம்மளுடைய உழைப்பு அப்படிங்கிறத குடுத்துட்டு தான் இருக்கோம். நம்ம ஓவரா ஹெவியா ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு டயர்ட் ஆகுது இல்லைங்களா? அப்ப டயர்ட் ஆகும்போது ஒரு 10 நிமிஷமோ, 15 நிமிஷமோ நம்ம வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிறோம். அது மிஷினா இருந்தாலும் சரி, நம்மளா இருந்தாலும் சரி. ஓவர் இது குடுக்குறோம் அப்படின்னா, அந்த இடத்துல ரெஸ்ட் இல்லாம போகுது அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் அப்படிங்கிறது வருது இல்லைங்களா? அப்போ நம்மளுடைய ஸ்டொமக் அப்படிங்கிறது எவ்வளோ நாள் 365 நாளும் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படின்னா, அது டயர்ட் ஆயிடும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் அந்த நம்ம ஒரு விரதம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டே கொண்டு வந்தாங்க. அப்ப நம்ம மாசத்துக்கு ஒரு தடவையோ, இல்ல 15 நாளுக்கு ஒரு தடவையோ, இல்ல 2 மாசத்துக்கு ஒரு தடவையோ ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளுடைய அதாவது நம்மளுடைய ஆர்கான்லாம் ரெஸ்ட் எடுக்கணும். ரெஸ்ட் எடுத்தா தான் ஆக்சுவலா அது வந்து அதோட ஒர்க்க இன்னும் அடுத்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்ட்ராங்கா ஸ்டார்ட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அது வந்து அந்த டைம் நான் விரதம் இருக்கேன் சிஸ்டர். ஆனா ஃபுல்லா ஜங்க் ஃபுட் சாப்பிடுறோம்னா அது வேஸ்ட்டு. ஸோ ஜூஸா அந்த மாதிரி நம்ம பழமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கான ஒரு ஹெல்த் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இதையுமே வந்து ஃபாலோ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் என்னுடைய ஸ்க்ரீன் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு சூப்பரான சப்ளிமெண்ட்ஸ் தான் பார்க்க போறோம். உலகத்துல நெறைய பேர நம்ம கண் முன்னாடி பார்த்துட்டு இருப்போம், பார்த்துட்டு இருக்கோம். ஃபியூச்சர்லயும் பெருசா பார்க்க போறோம். ஓகேவா லீடர்ஸ்? ஸோ வெஸ்லிம் ஷேக், வெஸ்லிம் ரேஞ்சஸ் பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இன்னைக்கு நான் வந்து எடுத்திருக்கிறது வந்து வெஸ்லிம் ஷேக். ஸோ இத தொடர்ச்சியா நம்ம வெஸ்லிம் ரேஞ்சஸ் உள்ளது எல்லாமே பார்ப்போம். இப்போ வெயிட் கிடையாது. எல்லாருமே வந்து பயங்கரமா வந்து வெயிட் அப்படிங்கிறதே அதிகமாயிக்கிட்டே இருக்காங்க. இது வந்து வெயிட் அதிகமாகுது அப்படிங்கிறது, அது ஒரு நோயாவே வந்து நம்மளுடைய நாட்ல இருக்கு அப்படிங்கிறதுமே சொல்றாங்க. ஒரு ரிசர்ச் பண்ணதுல என்ன சொன்னாங்க அப்படின்னா, 2020ல வந்து லேடீஸ் இருக்கிறாங்க இல்லைங்களா? அவங்க 72 மில்லியனா இருந்தவங்க, அதாவது வெயிட் அதிகமா இருந்தவங்க, 2035ல பார்க்கும்போது 175 மில்லியனா அதிகரிப்பாங்க அப்படிங்கிற ஒரு தகவல குடுத்திருக்காங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஜென்ஸா இருக்கோம் அப்படின்னா 103 மில்லியனா இருக்கிறவங்க 208 மில்லியனா சேஞ்ச் ஆவாங்க. ஏன்னா நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் அந்த அளவுக்கு வேகமா போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம உலகத்துல இருக்கிற எல்லாரையும் பார்க்கும்போது, பாதிக்கு பாதி பேர் வெயிட் அதிகமா தான் இருப்பாங்க. அப்படிங்கிறதுமே ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க. இதுல இன்னொரு ரிசர்ச்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்தியாவோட நேஷனல் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு ஆய்வு இருக்கு. அங்க வந்த ரிப்போர்ட்ட பார்க்கும்போது, கேட்கும்போதும் சரி, ரொம்ப பயமா இருக்கு. என்ன அப்படின்னா, 4 பேர் இருக்காங்க அப்படின்னா, அதுல கண்டிப்பா ஒருத்தவங்க வெயிட் அதிகமா தான் இருப்பாங்க அப்படிங்கிறத ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க. என்ன ரீசன் சிஸ்டர்? ஏன் இப்படிலாம் வந்து நம்ம ஏன் இந்த அளவுக்கு வெயிட் அதிகமாகுது? ஏன் இப்படி சொல்றாங்க? அப்படிங்கிற பாயிண்ட்ட நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? என்ன அப்படின்னா, நம்ம நெறைய இப்ப ஜங்க் ஃபுட் சாப்பிடுறோம். ஏன்னா நம்ம கலர் கலரா பார்க்குறோம், டிவில பார்க்குறோம், அ கடையில பார்க்குறோம். ரொம்ப எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நம்ம வீட்லயே வாழைப்பழம் இருக்கும், மாம்பழம் இருக்கும், பலாப்பழம் இருக்கும். ஸோ அவ்வளோ சத்துக்கள் அதுல இருக்கு. இருந்தாலும் அதெல்லாம் நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஸோ பக்கத்திலேயே தான் இருக்கும். அது பக்கத்துல நம்மளுடைய ஜங்க் ஃபுட் அப்படிங்கிறது நெறைய பேக்கரி ஐட்டம்ஸ் இருக்கு அப்படின்னா, நம்ம கை உடனே எத போய் எடுத்துட்டு வரோம். ஃபர்ஸ்ட்டு இந்த ஜங்க் ஃபுட்ட தான் எடுத்துட்டு வரோம். ஏன்னா, இந்த பழம்னா நம்ம உரிக்கணும், சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோணும். இதனா டக்குன்னு எடுத்து சாப்பிடலாம். ஏன்னா, அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டா மூவ் ஆயிட்டு இருக்கு. ஓகேவா லீடர்ஸ்? இப்போ அந்த மாதிரி இருக்கிறதும் மிகப்பெரிய ரீசன் அப்படிங்கிறது ஒரு ஒர்க்கே குடுக்கறது கிடையாது. சின்ன இங்க பக்கத்துல இருக்கிற கடைக்கு போறதா இருந்தாலும் பைக்கு, அ சைக்கிளு இல்லன்னா கார் இந்த மாரி தான் மூவ் ஆயிட்டு இருக்கு. சப்போஸ் நம்மளே வந்து நடந்து போகலாம் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணி போனாலும், "என்னாச்சுப்பா உங்க பைக் என்னாச்சு? உங்க சைக்கிள் என்னாச்சு?" அப்படிங்கிற மாரி கேட்கறாங்க. அப்படி கேட்கறதுக்கு பதில் சொல்ற பயந்துகிட்டே நெறைய பேர் பைக்ல போறவங்களும் இருப்பாங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ நம்ம உடம்புக்கு அதிகமா உழைப்பே குடுக்கறது கிடையாது. நம்மள பிள்ளைங்களா இருந்தாலும்
ஏன்னா ஃபியூச்சர் எல்லாமே கையிலேயே, அதாவது ஃபோன வச்சு இப்பவே குறையுது அப்படின்னா, நம்மளுடைய பசங்களுடைய ஃபியூச்சர்லாம் எந்த அளவுக்கு குறையும் அப்படிங்கிறத நம்ம நெனச்சு பார்க்கணும். இதே நம்ம தாத்தா, பாட்டிக்கெல்லாம் வரல, இந்த மாரி ஒரு பிரச்சனை வரல அப்படின்னா, அவங்க காலையிலேயே 5 மணிக்கெல்லாம் எழுந்துருவாங்க. எழுந்து வயலுக்கு போவாங்க. செப்பல் இல்லாம போவாங்க. அவங்க கிட்ட செப்பல் இல்லாததுனால போட்டுட்டு போலயா? இல்ல. அங்க வயலுக்கு போகும்போது சின்ன சின்ன பில் முளைச்சிருக்கும் பார்த்தீங்களா? அந்த பில்லுல நம்மளுக்கு வந்து பனித்துளி வந்து விழுந்திருக்கும். அந்த பனித்துளி நம்ம உள்ளங்கால்ல படும்போது, அது ஒரு வைப்ரேட்ட குடுத்து நம்ம உடம்புக்கு தேவையான சத்த குடுக்கும். ஸோ அத அவங்க புரிஞ்சுக்கிட்டதுனால அப்படி போனாங்க. ஆனா இப்பல்லாம் நம்ம என்ன பண்றோம்? எங்க போனாலும் செப்பல் போட்டுக்கிட்டு தான் போறோம். அது நல்லதுதான். ஸோ சின்ன சின்ன இதுக்கு வந்து நம்ம வந்து மண் தரையில நடக்கிறது, இந்த மாரி இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்டின்னா, நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து தூக்கமே இல்லாம இருக்காங்க. ஸோ தூக்கமே இல்லாம எதனால இருக்காங்க? ஓவர் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறத சொல்றாங்க. இவங்களுடைய பிரச்சனை ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, எனக்கு ப்ராப்ளமா இருக்கு அப்படிங்கிறத சொன்னாலும், வேஸ்ட்டா டிவிய பார்த்துக்கிட்டு, ரீல்ஸ பார்த்துக்கிட்டு, வீடியோவ பார்த்துட்டு, யாரோ ஒருத்தவங்க உண்மையா கஷ்டமா, பொய்யா கஷ்டமான்னு தெரியல. ஸோ யாரோ ஒருத்தவங்க கஷ்டமா இவங்க ஃபேமிலில இப்படி ஆயிடுச்சு, அவங்க ஃபேமிலில இப்படி ஆயிடுச்சுன்னு இவங்க உட்கார்ந்து கஷ்டப்பட்டு, ஸ்ட்ரெஸ் ஆயி, தூக்கம் வராம, ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய ப்ராப்ளத்த அவங்களுக்கு கிரியேட் பண்ணிக்கிறாங்க. அடுத்து மாதிரி நம்ம சாப்பிடுற டைம மாத்திடுறோம். ஒரு 7 மணிக்குள்ள நான் முன்னாடி உள்ள காலத்துலலாம் லைட்டும் இல்ல, கரண்ட்டும் இல்ல. ஸோ 7 மணிக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு எல்லாரும் படுத்துருவாங்க. விடிய காலையில ஒரு 4:30, 5 மணிக்கெல்லாம் எழுந்து அவங்கவங்க ஒர்க்க பார்ப்பாங்க. ஆனா இப்போ 11 மணி வரைக்கும் நம்ம டிவி பார்க்குறோம், ஃபோன் பார்க்குறோம். ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஓகேங்களா? அப்ப நம்ம சாப்பிடுற டைம் அப்படிங்கிறது நம்மளுக்கு மாறுது. நம்ம 7 மணிக்குள்ள சாப்பிட்டா தான் நம்ம உடம்புக்குள்ள உள்ள அந்த மெட்டபாலிசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும். அது கரெக்ட்டா இல்ல அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா வெயிட் அப்படிங்கிறது அதிகமாகும் தான். ஓகேங்களா? ஃபாலோ பண்ணலாம். எப்படி எதெல்லாம் குறைச்சுக்கலாம் அப்படிங்கிறத நீங்க நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து ஓகே சிஸ்டர், இப்ப வெயிட் அதிகமா இருக்கனால என்ன பிரச்சனை வந்துற போகுது? அப்படிங்கிற மாதிரி வெயிட் அதிகமா இருக்கிறவங்களுக்கு தோணலாம். இல்ல நம்மளுக்கும் சில பேருக்கு அது தோணலாம். ஸோ வெயிட் அதிகமாச்சு அப்படின்னா என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படிங்கிறதையுமே நான் சொல்றேன். சுகர் வந்துரும். மெய் மெயினா சுகர் வந்துரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஏன்னா அந்த சுகர் வருது அப்படின்னா, அதோட கனெக்டடா ஐ ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது வந்துரும். நம்ம வந்து ஹார்ட் பிரச்சனை அப்படிங்கிறது வந்துரும். ஏன்னா வெயிட் அதிகமா இருக்கு. மூச்சு விடுறதுக்கு கஷ்டப்படுவோம். ஸோ அப்ப கொழுப்பு நம்ம உடம்பு ஃபுல்லா கொழுப்பா இருக்கு. அப்ப ஹார்ட்ல போய் கொழுப்பு அடைச்சிரும் இல்லைங்களா? கொழுப்பு போய் அடைச்சிரும் இல்லையா? ஸோ ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது வரும். வலி, முதுகு வலி, கழுத்து வலி, கை கால் வலி, முழங்கால் வலி எல்லா வலியும் சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு ஒருத்தவங்க வந்து ஒரு 152 சென்டிமீட்டர் இருக்காங்க, ஹைட் இருக்காங்கன்னா, அவங்களோட வெயிட் 52 தான் இருக்கணும். அதுக்கு பதிலா நம்ம ஒரு 80 கிலோ இருக்கோம்னா, அந்த 80 கிலோ வெயிட்டையும் நம்ம 2 முட்டியும் தாங்கணும் அப்படிங்கும்போது, எவ்வளோ வெயிட்ட தாங்க முடியும்? இல்லையா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ, அப்ப ஆட்டோமேட்டிக்கா சொல்லிக்காமயே நம்ம வந்து கேட்காமயே முட்டி வலியா, முதுகு வலி எல்லா வலியும் அப்படிங்கிறதுமே வந்துரும். ஸோ, மூச்சு விடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ, நம்ம ஒருத்தவங்களுக்கு ஷேர் பண்ண போறோம். நம்ம வீட்ல பக்கத்துல இருக்காங்க. அவங்க வெயிட் அதிகமா இருக்காங்க அப்படின்னா, நம்ம வெயிட் அதிகமா இல்ல அப்படின்னாலும், இதெல்லாம் உங்களுக்கு ப்ராப்ளமா இருக்கும். ஸோ, நீங்க இந்த மாரிலாம் கஷ்டப்படுறீங்க. ஸோ, அதுக்கான சொல்யூஷன் நான் சொல்றேன். அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லி ஷேர் பண்றோம் அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு கனெக்டிவிட்டி உருவாகும். ஸோ, அதுக்காக தான் நான் இந்த இந்த அளவுக்கு இத டீட்டெயிலா சொல்றேன். ஓகேவா லீடர்ஸ். ஸோ இந்த மாரி ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது வரும். நம்ம வந்து பிஸி ஒர்க் அப்படிங்கிறதுனால, நம்ம வெயிட் அதிகமா இருக்கும். சரி ஜிம்முக்கு போலாம் அப்படின்னா, நம்ம மார்னிங் ஆஃபீஸ் போணும், மார்னிங் ஒர்க் பார்க்கணும். ஸோ இத ரெகுலரா இதுக்கு டைம் குடுத்து போகுறது, அத டயட் மெயின்டெயின் பண்றதெல்லாம் ஒரு சில பேர் தான் பண்ணுவாங்க. எல்லாரும் பண்ணுவாங்களா? அப்படிங்கிறதும் கிடையாது. ஸோ எல்லாரும் பண்றாங்க அப்படின்னாலும், ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல நம்மளால அத மெயின்டெயின் பண்ண முடியாம போகும். அடுத்து சரி சாப்பாட்டுல குறைச்சு பார்க்குறேன்ப்பா நானு அப்படின்னு நம்ம நினைப்போம். உப்பு இல்லாம, ஜீனி இல்லாம, சர்க்கரை இல்லாம நம்மளால சாப்பிட முடியாது. நம்மளே சாப்பிடலாம் அப்படின்னு நம்ம ஒத்துக்கிட்டாலும், நம்மளுடைய நாக்கு எனக்கு இது வேணாம், எனக்கு அது வேணாம் அப்படின்னு சொல்லி தள்ளும். ஓகேவா லீடர்ஸ்? ஸோ இதெல்லாமே ரியாலிட்டிக்கா இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ அந்த மாரி நம்மளே மெயின்டெயின் பண்ணணும் அப்படின்னாலும் முடியாது. ஓகே சிஸ்டர். இது என்ன பிரச்சனை வரும்? அதுக்கான என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும்? ஏன் இது வருது? அப்படிங்கிறத சொன்னீங்க. இதுக்கான சொல்யூஷன் சொல்ல முடியுமா? ஸோ, அதனால தான் உங்களுக்கும் சரி, எனக்கும் சரி, நம்மளுடைய வெஸ்டேஜ நம்மளுடைய கடவுள் நம்மளுக்காக காமிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ, வெஸ்டேஜ பொறுத்தளவுக்கு நம்மளுடைய ஹெல்த்த ரொம்ப ரொம்ப நம்ம 2 கையும் உள்ளங்கை வச்சு தாங்குவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி தாங்கறதுக்கான ஒரு கம்பெனில தான் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ, வெஸ்லிம் ஆ இப்போ எல்லாரும் இது வந்து பாசிபிளா? அப்படிங்கிற மாரி ஒரு சிச்சுவேஷன் போயிட்டு இருக்கு. ஏன்னா
ஃபியூச்சர் அப்படிங்கிறது 2035ல ஒபிசிட்டி வெயிட் அதிகமா தான் இருப்பாங்க அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, நம்மளுடைய வெஸ்டேஜ்ல வெஸ்லிம் ரேஞ்சஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து ஒரு பாசிபிளா மிஷன் ஆஃப் த அதாவது மிஷன் ஸ்லிம் பாசிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா எங்களால பாசிபிள் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஒரு மீனிங்கே. ஸோ நம்மளுடைய வெஸ்லிம் ஷேக் அப்படிங்கிறத பார்க்கும்போது நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்தை ஃபர்ஸ்ட் கொடுக்குது. ஓகேங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் நியூட்ரிஷன் மட்டும்தான், நம்மளுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது. நான் அப்ப யூஸ் பண்றேன் சிஸ்டர், யூஸ் பண்ணிட்டு ஒரு 4 மந்த்ஸ்ல விட்டுட்டேன், நான் திரும்பவும் கெயின் ஆயிடுவேனா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறதுமே வராது. இப்போ அதர்வைஸ் நம்ம வந்து ஒரு நம்ம ப்ராடக்ட்ஸ் இல்லாம மத்த மார்க்கெட்ல இருக்கிறத ட்ரை பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ரெகுலரா அவங்க ஃபாலோ பண்ற வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா வெயிட் அப்படிங்கிறது அதிகமாயிடும். ஓகேங்களா? ஸோ நம்மளோடது நம்ம டயட்டை கரெக்டா மெயின்டைன் பண்றோம் அப்படின்னாலும் விட்டாலும் நம்மளுக்கு வந்து அதிகமாகாது. ஓகேங்களா? ஸோ இதுல என்னென்ன இருக்கு, இன்கிரீடியன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதுல வந்து 9 டைப், அதாவது 9 கிராம் புரோட்டீன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. இன்னொன்னு வந்து முக்கியமா PDCAA அப்படிங்கிற ஒரு வேல்யூ அப்படிங்கிறத சொல்றாங்க. என்னன்னா புரோட்டீன் டைஜஸ்டிபிலிட்டி கரெக்டட் அமினோ ஆசிட் அப்படின்னு சொல்றாங்க. அமினோ ஆசிட் வந்து இதுல அதிகமா இருக்கு அப்படிங்கிறதுமே சொல்றாங்க. வேற எந்த ஒரு ப்ராடக்ட்ஸ்லுமே இது இல்ல இதுதான் இதுக்கு அதாவது தனித்துவம் அப்படிங்கிறதுமே ஷேர் பண்ணி கொடுக்குறாங்க. என்னன்னா நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா அமினோ ஆசிட்டும் அதுக்குள்ள இருக்கு, நம்மளுடைய விஸ்லிம் ஷேக்குக்குள்ள இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதை எடுத்துக்கும் போது ஈஸியா டைஜஷன் ஆகிறது இல்லாம நம்மளுடைய வெயிட்டை மேனேஜ்மெண்ட் பண்ணி கொடுக்குது. நம்ம வந்து வெயிட்டை ஏன்னா அதிகமான கலோரி இதுல இல்ல, நம்மளோட விஸ்லிம் ஷேக்ல அதிகமான கலோரி இல்லை அப்படிங்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா வெயிட்டை மேனேஜ் பண்றதுக்கு பெரிய அளவுல ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதில் வந்து அதிகமான ப்ரோட்டீன்ஸ் இருக்கு, நார்ச்சத்துக்கள் இருக்கு, விட்டமின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத இன்கிரீடியன்ஸாக ஷேர் பண்ணியிருக்காங்க. என்னென்ன இன்கிரீடியன்ஸ் அப்படிங்கிறத பார்க்கும்போது சோயா புரோட்டீன் அப்படிங்கிற ஒரு இன்கிரீடியன்ஸ் இருக்கு. ஸோ மோர் புரோட்டீன், மில்க் புரோட்டீன் அப்படிங்கிறதுமே சொல்றாங்க. நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இதுல வந்து அதிகமா இருக்கு. நேச்சுரல் ஃபிளேவர்ஸ் தான், அதாவது ஒரு கலருக்கு கூட ஒரு கெமிக்கல் எதுவும் ஆட் பண்ணாம ஸோ நேச்சுரல் ஃபிளேவர்ஸ் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய ஃபைபர்ஸ் அப்படிங்கிறது இருக்கு, விட்டமின்ஸ் இருக்கு, மினரல்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் எப்படி இதுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சோயா புரோட்டீன் இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம உடம்புக்கு தேவையான நம்ம உடம்புக்கு அத்தியாவசிய தேவை அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா, அந்த தேவையான அமினோ ஆசிட்டை வந்து இந்த புரோட்டீன் சோயா புரோட்டீன்ல அதிகமா இருக்கு. அதனால தான் இதை மெயின் இன்கிரீடியன்ஸா ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா லீடர்ஸ்? ஸோ இது என்ன பண்ணுனா, இது எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னா பெஸ்ட் ஒரு தாவரத்திலேருந்து தான் இதை எடுக்கிறாங்க. இதை நம்மளுடைய வெயிட்டை மெயின்டைன் பண்றதுக்கும் பிளஸ் நம்ம எலும்பை ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறதுக்குமே ஹெல்ப் பண்ணுது. இதுல வந்து 9 வகையான அமினோ ஆசிட் வந்து இதுல இருக்கு. ஓகேங்களா? அதனால அது இருக்கிறதுனால என்ன சிஸ்டர், நம்ம ஒரு நாள்ல நான்வெஜ் சாப்பிடுவோம் இல்லைங்களா, அந்த நான்வெஜ்ல இருக்கிற புரோட்டீன் நம்மளுடைய விஸ்லிம் ஷேக்ல இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேவா லீடர்ஸ்? ஸோ இப்போ ரெண்டாவது வந்து நம்ம விலாவில் இருக்கிற கொழுப்பு இருக்கு இல்லைங்களா, ஸோ ஆக்சுவலா சோயாபீன்ஸ்ல கொழுப்பே கிடையாது. நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற கொழுப்பையும் இது வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்குது. அப்ப கொழுப்பை ரெடியூஸ் பண்ணிருச்சு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா வெயிட் லாஸ் அப்படிங்கிறது அந்த இடத்துல நம்மளுக்கு கிடைக்கும். வெயிட்டை வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணுது எப்படின்னா, இதுல அதிகப்படியான புரோட்டீன் அண்ட் ஃபைபர் இருக்கிறதுனால நம்ம வயிறு, ஓகேங்களா, நம்மளுடைய ஸ்டொமக்கு எப்போதுமே ஃபுல்லா இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலை கொடுக்குது. ஏன்னா நம்ம வயிறு ஃபுல்லா இருக்கு அப்படின்னாலே நம்ம சாப்பிட்றதுக்கே யோசிக்க மாட்டோம் இல்லையா, அப்ப நம்மளால பசி அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாம இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா நம்ம வெயிட் லாஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த சோயா புரோட்டீன்ல கால்சியம், மெக்னீசியம் அப்படிங்கிறதுமே அதிகமா இருக்கு. ஸோ இது வந்து நம்ம எலும்புக்கு நல்லா ஸ்ட்ரென்த்தனை கொடுக்குது. ஓகேவா லீடர்ஸ்? செகண்ட் வந்து அப்படின்னா மோர் புரோட்டீன். இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம தசை மசில்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த மசில்ஸும் நம்ம உடம்புக்குள்ள நிறைய செல்கள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். அதுல வந்து நம்மளுடைய செல்களுக்கு தேவையான சத்தையும் கொடுக்குது, பிளஸ் மசில்ஸ்க்கு தேவையான growth-ஐயும் கொடுக்குது.
அது மட்டும் இல்லாம பசிய கட்டுப்படுத்துது. எதனால? இதுல ஹை புரோட்டீன் இருக்கிறதுனால, இப்போ வந்து பசிய வந்து கட்டுப்படுத்துது. ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு பசி கட்டுப்பட்டுருச்சு அப்படின்னா, நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிடலாமா? அப்படின்னு தோணும். அப்படின்னு வெயிட் அதிகமா இருக்கிறவங்களுக்கு இத சாப்பிடலாமா? அத சாப்பிடலாமா? அப்படிங்கிறத தோணும்னு சொல்லுவாங்க. ஸோ, அந்த ஒரு இது வந்து கட்டுப்படுத்தி குடுக்குது. ஸோ, அதோட எலும்பையும் வந்து ஸ்ட்ரென்த் பண்ணி குடுக்குது. நம்ம ஏஜ் ஆனா நம்மளுடைய போன் வந்து ரொம்ப அந்த போனுக்கு தேவையான சத்து இல்லாம, ஸ்ட்ராங் இல்லாம போகும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க இல்லையா? ஸோ, இந்த மில்க் புரோட்டீன்ல எலும்புக்கு தேவையான சத்த ஏஜ் ஆனாலும், அந்த எலும்ப வந்து சத்தா வச்சுக்க, ஸ்ட்ராங்கா வச்சுக்க ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா லீடர்ஸ்? நெக்ஸ்ட் வந்து ஃபைபர். ஸோ டைஜஷன் ப்ராப்ளம், அதாவது நம்ம நெறைய நார் சத்துக்கள் அப்படிங்கிறத சொல்லுவோம். நார் சத்துக்கள் இருக்கிற பொருள நம்ம சாப்பிடும்போது, ஆட்டோமேட்டிக்கா டைஜஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம்ஸ் நம்மளுக்கு வராது. ஓகேங்களா? அப்போ இத சரி பண்ணிடும்போது, ஆட்டோமேட்டிக்கா வெயிட் லாஸ் அப்படிங்கிறது அந்த இடத்துல நடக்குது இல்லைங்களா? ஃபைபர் நார் சத்த ஆட் பண்ணியிருக்கிறதுனால, சுகர் லெவல இது வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ஆக்சுவலா வெஸ்லிம் ஷேக் எதுக்கு எடுக்கிறோம்? வெயிட்ல லாஸ் பண்ணணும் அப்படின்னு. இது சுகர் லெவலையும் மெயின்டெயின் பண்ணுது. பிளஸ் வந்து நம்ம எலும்புக்கு தேவையான சத்தையும் குடுக்குது. நம்ம மெட்டபாலிசத்தையும் வந்து சூப்பரா சப்போர்ட் பண்ணி குடுக்குது. இதெல்லாம் அடுத்து என்ன விட்டமின்ஸ், மினரல்ஸ் அப்படிங்கிறத ஆட் பண்ணியிருக்காங்க. வெறும் வெயிட் லாஸ் தானே, வெஸ்லிம் ஷேக் தானே, இத ஏன் விட்டமின்ஸ், மினரல்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க இல்லையா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ஏன்னா நம்ம உடம்புக்கு கொஞ்சம் கொஞ்சம் தேவைப்படுறது தான் விட்டமின்ஸ், மினரல்ஸ். ஸோ சின்ன ப்ராடக்ட்ஸா, நம்ம யூஸ் பண்ற பொருளா இருந்தாலும், அதில விட்டமின்ஸ், மினரல்ஸ் வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதில ஆட் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து அதாவது நான் வெயிட் அதிகமா இருக்கேன்ப்பா, நான் வந்து இன்னைக்கு சாப்பாட கம்மி பண்ணிக்கிறேன் அப்படின்னா, நம்மளுடைய வெயிட் அப்படிங்கிறது கம்மியாகாது. ஓகேவா லீடர்ஸ்? ஸோ நம்மளுக்கு தேவையான விட்டமின்ஸ் நம்ம அதாவது கம்மி பண்ணிக்கிறேன். நான் காலையில ஒரு வேளை சாப்பிடாம இருக்கேன், நைட்டு ஒரு வேளை சாப்பிடாம இருக்கேன் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும்? தொடர்ச்சியா அதே பண்ணும்போது நம்ம உடம்புக்கு தேவையான விட்டமின்ஸ், மினரல்ஸ் கிடைக்காததுனால ரொம்ப டயர்ட் ஆயிடுவோம். இப்ப டயர்ட் ஆயி என்ன பண்ணுவோம்? திரும்ப ஹாஸ்பிட்டலுக்கு தான் போற மாரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ வெயிட் மேனேஜ்மென்ட் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் இப்படியும் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்காக இத நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதுல வந்து நம்மளுடைய வெஸ்லிம் ஷேக்ல விட்டமின்ஸ், மினரல்ஸ் அப்படிங்கிறத ஆட் பண்ணியிருக்காங்க. 22 வகையான விட்டமின்ஸ், மினரல்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேங்களா? விட்டமின் ஏ, அதாவது பி காம்ப்ளெக்ஸ் இருக்கு, சிடி இருக்கு. ஸோ இதெல்லாமே விட்டமின்ஸ்ல ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது மினரல்ஸ பொறுத்தளவுக்கு கால்சியம், மெக்னீசியம், ஜிங்க் இதெல்லாமே வந்து ஆட் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஒரு சூப்பரான அ வெயிட் லாஸ் மேனேஜ்மெண்ட் பண்றதுக்கு ஒரு ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா, நம்ம வெஸ்லிம் ஷேக் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இத எப்படி எடுக்கணும்? நம்மகிட்ட 5 ஃப்ளேவர் இருக்கு. மேங்கோ ஃப்ளேவர்ல இருக்கு, ரோஸ் கீர் ஃப்ளேவர்ல இருக்கு, வெண்ணிலா ஃப்ளேவர்ல இருக்கு, குல்ஃபி ஃப்ளேவர்ல இருக்கு, சாக்லேட் ஃப்ளேவர்ல இருக்கு. ஸோ இது எல்லாமே சூப்பரா இருக்கும். அப்படிங்கிறத யூஸ் பண்ண லீடர்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணியிருக்காங்க. நான் அதையுமே உங்களுக்கு ஷேர் பண்றேன். இது எப்படி எடுக்கணும்னா, நைட்டு நம்ம வந்து வெயிட் அதிகமா இருக்கோம். வெயிட்ட கம்மி பண்ணியே தான் ஆகணும் அப்படிங்கும்போது, ஸோ இதில விட்டமின்ஸ் இருக்கு, மினரல்ஸ் இருக்கு, நம்ம உடம்புக்கு தேவையான மெட்டபாலிசம் நடக்கக்கூடிய சத்து இருக்கு. நம்ம சாப்பாட்டுல கூட, நம்ம இட்லியில கூட, நம்ம தோசையில கூட, நம்ம சாதத்துல கூட அந்த அளவுக்கு ஒரு விட்டமின்ஸ், மினரல்ஸ் சத்தான சாப்பாட நம்ம எடுத்துப்போமானா கிடையாது. ஸோ நைட்டு டின்னர ஸ்கிப் பண்ணிட்டு 7 மணிக்கெல்லாம் ஓகேங்களா? ஒரு 200 எம்எல் தண்ணீல இந்த ஒரு அதாவது ஒரு ஸ்பூன் மாரி இதில குடுத்துருப்பாங்க. அதில நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வாட்டர்ல எடுத்துக்கிட்டாலும் ஓகே. அப்படி இல்லன்னா கொழுப்பில்லாத பால்ல நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டாலும் ஓகே. ஸோ இது வந்து வெயிட் லாஸ் பண்றது தானே, எப்படி வேணாலும் இருக்கட்டும் அப்படிங்கிற மாரி இல்லாம, இதில வந்து டேஸ்ட்டுக்காக ஸோ நேச்சுரலா கிடைக்கக்கூடிய, இயற்கையா கிடைக்கக்கூடிய நம்மளுக்கு இனிப்பையும் இதில வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ டேஸ்ட்டும் ஆச்சு, வெயிட் லாஸ் பண்றதுக்கு ஒரு சப்போர்ட்டும் ஆச்சு. ஓகேவா லீடர்ஸ்? ஸோ ஒரு சூப்பரான சப்ளிமெண்ட்ஸ். நீங்க உங்களுக்கு பக்கத்துல யாரெல்லாம் இருக்காங்களோ, கண்டிப்பா ரெஃபர் பண்ணுங்க. ஸோ ரெஃபர் பண்ணும்போது நிச்சயமா அவங்க வெஸ்லிம் ஷேக் எடுக்கும்போது, நிச்சயமா நல்ல ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இத பார்த்தீங்களா? நம்மளுடைய வெஸ்லிம் ரேஞ்சஸ் ப்ராடக்ட்ஸ் எடுத்துட்டு, இவங்க நம்மளுடைய பிரான்ச் டைரக்டர் ஜெகதீஷ் பிரதர் நம்ம ஜாயின் பண்ண உடனே சிஸ்டர் வந்து அன்னைக்கு ஒரு டியூஸ்டே செக்ஷன்ல தான் சிஸ்டர் வெஸ்லிம் ரேஞ்ச் ப்ராடக்ட்ஸ வந்து ஷேர் பண்ணி குடுத்துருந்தாங்க. அப்ப எனக்கு உடனே கால் பண்ணி, "சிஸ்டர் நானும் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும். நான் வொர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டுருக்கேன். வீட்ல சும்மா சும்மா உட்காந்தே எனக்கு வெயிட் அதிகமாயிடுச்சு. நான் என்ன பண்ணலாம்?" அப்படிங்கிறத கேட்டிருந்தாங்க. நம்மளுடைய வெஸ்லிம் கேப்சூல், வெஸ்லிம் ஷேக்கு, அடுத்து வந்து நம்மளுடைய வெஸ்லிம் டீ இது 3மே நான் ரெஃபர் பண்ணியிருந்தேன்.
பாத்தீங்களா? ஸோ 50 நாள்ல அவங்களோட 86 கேஜி வெயிட்ட 79 அப்படிங்கிறத கம்மி பண்ணியிருக்காங்க. எந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கிறதுமே உங்களுக்கு கிளியரா இருக்கும். ஸோ இது வந்து அதர் டீம்ல உள்ளவங்க கிடையாது. நம்ம டீம்ல இருக்கிறவங்களுடைய ரிசல்ட் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகேவா லீடர்ஸ்? ஸோ இந்த வீடியோவை பாருங்க. அதை எப்படி மிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இதை நான் ஷேர் பண்றேன்.